ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அனைத்து போட்டித் தேர்வாளர்களுக்கும் என் இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா தனி வட்டி வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டு இப்போ வந்து மேக்ஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரிங்க, நீங்க வந்து நம்மளுக்கு வந்து எதை படிக்கணும் எதை படிக்க கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியும். இப்போ மேக்ஸ் எடுத்தீங்கன்னா எது சிம்பிளான வந்து கணக்குகள், எது வந்து கொஞ்சோண்டு ஹார்ட் ஒர்க், கொஞ்சோண்டு எஃபெக்ட் போட்டு நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஓகேங்களா? அப்படி இருக்கக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்னன்னா சிம்பிளான தனி வட்டி பார்த்துக்கலாம். இப்போ தனி வட்டின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, டிஎன்பிசியில் இருந்தாலும் சரி, ஆர்ஆர்பினாலும் சரி, எஸ்எஸ்சினாலும் சரி, எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி, போட்டித் தேர்வுக்கு எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி, பார்த்தீங்கன்னா குரூப் ஒன், குரூப் 2, குரூப் 2A, எஸ்ஐ, அதே மாதிரி பிசி, இந்த மாதிரி போலீஸ் எக்ஸாம் எந்த எக்ஸாம்னாலும் சரி, தனி வட்டியிலேருந்து கேட்காத கேள்வித்தாள்களே இருக்காது. ஓகேங்களா? இப்போ தனி வட்டியிலேருந்து நம்ம பார்க்க போறோம்னா நம்மளுக்கு வந்து தேவையானது வந்து ஒரு 5 மாடல் தெரிஞ்சா போதும். நம்மளுக்கு அவ்வளவுதான் சோர்ஸ், அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து நம்மளுக்கு இது தேவையில்லை. நம்ம நிறைய ஒரு புத்தகம் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு புத்தகம் நம்ம எடுக்கிறோம்னா வச்சுக்கோங்க, அந்த ஒரு புத்தகத்தை ஒரு 300 பக்கம் இருக்கும். அந்த புத்தகத்தை படிக்கணும்னா நிறைய கண்டென்ட் இருக்கும். ஆனா வந்து இந்த இதுல இருந்து நம்ம வந்து கேள்வி கேட்குவாங்கன்னா நம்மளுக்கு தெரியுது வந்து ரொம்ப வந்து ரேர். புரியுதுங்களா? அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, மேக்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ 25 கொஸ்டின் வந்து டிஎன்பிசியில் வைக்கிறாங்கன்னா அந்த 25க்கு நம்ம சாலிடா வந்து 20க்கு மேல நம்ம போடணும். அதுக்கு வந்து எந்தெந்த டாபிக் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்குதோ அந்த மாதிரி டாபிக்ல இருந்து வந்து நம்ம போய் பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ தனி வட்டின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5 மாடல் தான். 5 மாடல் தெரிஞ்சுன்னா நீ குரூப் 1ல எந்த எக்ஸாம்னாலும் நீங்க வந்து போட்டுடலாம். சரிங்களா? இப்போ தனி வட்டியில வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு 5 மாடல்ல வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்தே போலாம். பேசிக்ல இருந்து ஒரு ரெண்டு மாடல் மட்டும் இன்னைக்கு வந்து பார்க்கறது, ஒரு 10 கணக்கு இருக்குது, அதை பார்க்கலாம் வாங்க. இப்போ தனி வட்டின்னு எடுத்துக்கணுங்கன்னா நம்மளுக்கு என்ன தனி வட்டினா ஃபர்ஸ்ட் என்ன நம்மளுக்கு தெரியணும்னா, இங்க பாருங்க, ஒருவர் ரூபாய் 1000 10,000 ரூபாயை ஆண்டுக்கு 9% தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறார். அவருக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல நம்மளுக்கு என்ன தெரியுது? இப்ப பாருங்க, ரூபாய் 10,000 சொல்லிட்டோம், 9% சொல்லிட்டான், 3 ஆண்டுகள் நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கக்குள்ள நம்ம என்ன பண்றோம், இப்போ நம்மளுக்கு பர்சன்டேஜ்னா என்னன்னு தெரியணும். இப்போ பர்சன்டேஜ்னு சொல்லிட்டாங்க. பர்சன்டேஜ்னா நம்மளுக்கு 100ன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 100 நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து இதை வந்து எங்க கணக்கே நம்மளால போட முடியும். சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு வந்து இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு. இந்த ஒரு ஃபார்முலா வச்சு இந்த ஒரு மாடல் வந்து இருக்கு. என்னென்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா, SI ஈக்குவல் டு PNR by 100 PNR by 100 சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த PNR by 100 சொல்லியாச்சா? இப்போ SIனா என்ன, PNR by என்ன, அந்த 100 எதுக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இப்போ தெரிஞ்சாகணும். ஓகேங்களா? இப்போ SIன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ SI நம்மளுக்கு தெரியுது. SI தெரியுதுக்குள்ள இப்போ SI தெரியுதுங்களா? இப்போ SI ஈக்குவல் டு PNR by 100. ஓகேங்களா? இப்போ SIனா என்ன, SIனா நம்ம இப்போ பார்க்க போற டாபிக் என்ன, தனி வட்டி. அதுதான் தனி வட்டின்னு அர்த்தம். தனி வட்டி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா Pனா நம்மளுக்கு என்னன்னு அர்த்தம் தெரியணும். P என்பது அசல். ஓகேங்களா? அசல்னா தான் P. ஓகேங்களா? அதே மாதிரி என்னன்னா நம்பர் ஆஃப் இயர், ஆண்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஆண்டு. அதே பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆறுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆறுனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டின்னு சொல்லலாம். ஓகேங்களா? வட்டி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ SI ஈக்குவல் டு PNR by 100 நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. நம்ம கேள்வித்தாள்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, SI ஒன்று கொடுத்துருவோம், அப்படின்னா அசல் கொடுத்துருவாங்க, ஆண்டு கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு வட்டி எவ்வளவுன்னு கேட்குவாங்க. ஓகேங்களா? அதுக்கான ஃபார்முலா இதுலயே தான் இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? அதே வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இதுல வந்து என்ன பண்ணுவாங்க, வட்டி கொடுத்துருவாங்க, ஆண்டு கொடுத்துருவாங்க, அசல் கொடுத்துருவாங்க, தனி வட்டி எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? நம்ம இந்த ஒரு ஃபார்முலா வச்சுட்டு இப்போ ஒரு பேசிக்கா ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் இருக்கு, அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒருவர் ரூபாய்
10,000 ஆண்டுக்கு 9% தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தால் அவருக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவுன்னு கேட்டுக்கிறாங்க. இப்ப நம்மளுக்கு எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணோம், உடனே நம்மளுக்கு ஃபார்முலா தான். அப்ப தனி வட்டின்னு கேட்டாங்களா, தனி வட்டின்னு கேட்ட உடனே நம்ம எங்க பார்த்தாலும் உடனே என்ன பண்ணோம், PNR by 100 அப்படி போட்டுட்டு ஈக்குவல் டு SI. ஓகேங்களா. இப்ப நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துட்டாங்க, ரூபாய் 10,000 அப்ப P தான் நம்மளுக்கு எவ்வளவு, P தான் வந்து 10,000 ரூபாய். ஓகேங்களா, 10,000 ரூபாய் ஆச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா 9% தனி வட்டின்னு சொல்லிட்டோம். அப்போ தனி வட்டின்னு என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க. ஓகே, அப்போ R மதிப்பு எவ்வளவு, 9%. ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தால், அப்போ 3 ஆண்டுனா நம்பர் ஆஃப் இயர். ஓகேங்களா. அப்போ n = 3 ஆண்டுகள் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. செய்தால் அவருக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ என்ன நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, P கிடைச்சிருக்கு. P வந்து அசல் கிடைச்சாச்சு, R வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சாச்சு, n பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு கிடைச்சாச்சு. ஓகேங்களா. அடுத்து நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க, இந்த SI நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா. அப்போ என்ன கேட்டா, தனி கிடைக்கும் தொகை எவ்வளவுன்னு கேட்டா, தொகைனா பிளஸ் இங்க பாருங்க, இந்த SI தனி வட்டி பிளஸ் வந்து இந்த தொகையோட ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஆட் பண்ணிக்கினா நம்மளுக்கு எவ்வளவு தொகை வருதோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ என்ன நம்ம பார்க்க போறோம்னா, இப்ப பாருங்க நம்ம டைரக்டா ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். பாருங்க, இப்ப PNR by என்ன, அப்ப P மதிப்பு என்ன, 10,000. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க ரேட் ஆஃப் நம்பர் ஆஃப் இயர் எவ்வளோ, 3 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 9 by 100. இந்த 100 எதுக்கு சொல்றீங்கன்னா 9% சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 9% நம்மளுக்கு பர்சன்டேஜ்னாவே எவ்வளவு 100ன்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா. அதனால இங்க இதுக்கு கீழே 9%னா 9% by 100ன்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஓகேங்களா. அதுக்கப்புறம் SI. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். பேலன்ஸ் ரிமைனிங் எவ்வளவு இருக்கு பாருங்க, 100 × 3 × 9 இருக்குது. அப்போ 100 × 3 300 ஆச்சுங்களா, 300 × 9. அப்போ இது பெருக்குங்க, 9 27. ஓகேங்களா. அப்போ 27 அந்த 2 0 அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க என்ன மொத்த கிடைக்கும் தொகை எவ்வளவுன்னு கேட்டா, அவங்க தனி வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருந்தா நம்ம வந்து டைரக்டா நம்ம வந்து இத ஆன்சர் போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியங்க, நம்மளுக்கு தனி வட்டி கேக்குறாங்களா இல்ல தொகை கேக்குறாங்களா நம்மளுக்கு நல்லா முக்கியமா பாத்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ தனி வட்டி இப்போ SI நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, இப்போ தொகையும் கேக்குறாங்க. அப்ப தொகையினுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா ஒண்ணும் இல்ல, இப்ப பாருங்க, இப்ப 10,000 ரூபாய் நம்மளுக்கு வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அசல் கொடுத்தாங்களா, பிளஸ் வந்து நம்மளுக்கு தனி வட்டி எவ்வளோ 2,700. அப்போ நம்மளுக்கு 3 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 12,700 தான் வந்து நம்மளுக்கு மொத்த தொகையா வந்து கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்து வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு 16, இது பாத்தீங்கன்னா 2/3 வரணும். ஓகேங்களா. 2/3 வட்டி வீதத்தில் 68,000க்கு 9 மாதங்களுக்கான தனி வட்டி காண்க. இது என்ன நான் பாக்குறேன், இப்ப ஆண்டுன்னு சொல்லிட்டாங்க, இது 9 மாசம்னு சொல்றாங்க. அப்போ ஒன்னும் கிடையாது. இப்போ மாசத்துக்கு மொத்தம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம், 12 மாசம். அது வந்து 9/, இங்க பாருங்க ஒரு மாசத்துக்கு எப்போ வருஷத்துக்கு 12 மாசம் வருதுங்களா, அப்போ 9/12ன்னு போடலாம். இதுதான் வந்து நம்பர் ஆஃப் இயர். ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அசல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா, P மதிப்பு எவ்வளவுனா 68,000 ரூபாய். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R மதிப்பு நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. R மதிப்பு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 16 2/3. இது என்னடா கலப்பு பின்னத்துல இருக்குதுன்னா ஒண்ணும் இல்ல, கலப்பு பின்னத்துல இருக்கிறத அப்படியே குறுக்கு பெருக்கு பண்ணி மேல கதை கூட்டிங்கன்னா முடிஞ்சு. அப்படிங்க பாருங்க 16ங்களா, 16 × 2/3 சாரி பிளஸ் 3னா இது பெருக்குனா வந்து 48 பிளஸ் 2 வந்து 50/3ன்னு வரும். ஓகேங்களா. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதை மாத்திட்டு என்ன ஆகுனா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15/3ன்னு சொல்லி பர்சன்டேஜ் வந்துடும். ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா, இப்போ நம்பர் ஆஃப் இயர் வருது இல்ல, நம்மளுக்கு வகுத்தல் பெருக்கல் வந்து என்ன அப்புறம் மேல கதை கீழே கதை கழிச்சிடலாம். ஓகேங்களா. இப்போ இது கழிச்சிட்டா இது வந்து என்ன 3 12 இது வந்து
மூவும் போது நான் மூவ் பண்ணிட்டேன், 3 நாள் அடிக்கலாம். ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் இயர் எவ்வளோ? 3/4 வருது. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தான் நம்மளுக்கு நல்லாவே தெரியுமே. என்ன பண்ணுவோங்க? உடனே என்ன பண்ணுவோங்க? SI ஈக்குவல் டு PNR/100. அப்போ நம்மளுக்கு என்ன மதிப்பு கிடைக்குது? P மதிப்பு எவ்வளோ? 68,000. நம்பர் ஆஃப் இயர் எவ்வளோ? 3/4. அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 15/3. இப்போ வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் அந்த 6 இருக்கிறதால வந்து இங்க வந்து 100 போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், இன்னொரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். ஓகேங்களா? இப்போ 2ஆல் அடிக்கலாங்களா? இங்க பாருங்க, ஒரு 3க்கு இங்க ஒரு 3 கேன்சல் ஆயிடுச்சுங்களா? இப்போ 2ஆல் அடிங்க. 2 2 4. அதே மாதிரி 2 2 4 I 2 10. இது 25 2 வரும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பாருங்க, 2ஆல் அடிக்கலாம். இது 3 2 6, 4 2 8. அப்போ பார்த்தீங்கன்னா 340 × 25. இதை வந்து நம்மளுக்கு பெருக்கின ஆன்சர் வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ இது பெருக்குங்க. 0 4 5 20க்கு 0 மிச்சம் 2 3 5 5 2 17. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 0 4 2 8 3 2 6. அப்போ 0 0 1 2 14 1 15க்கு 5 மிச்சம் 1 6 1 7 7 1 8. மொத்தம் நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா 8500 தான் நம்மளுக்கு வந்து இதுக்கான தனி வட்டி வருது. அப்போ எவ்வளவு வருது? 8500 வந்து எவ்வளவு தனி வட்டி வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா முன்ன வந்து மாதத்துல கொடுத்தாங்க, இப்போ வந்து என்ன பண்ணா இயர்ல கொடுத்துருக்காங்க. இயர்ல கொடுத்திருந்தா ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் ஈஸி தான். நம்ம இயர்னா வருஷத்துக்கு எத்தனை நாள்? மொத்தம் வருஷத்துக்கு நம்மளுக்கு 365 நாள். ஓகேங்களா? 365 நாள் இருக்குல்ல. அப்போ 365 நாளுங்களா? ஃபர்ஸ்ட் நான் ரூபாய், கேள்வி நம்ம முழுசா நம்ம படிச்சுக்கலாம். ரூபாய் 6750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதத்தில் தனி வட்டியை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப தனி வட்டி தான் கேட்கலாம். தனி வட்டினா நம்ம என்ன எழுதிடலாம்? உடனே நம்ம போறதான் டைரக்டா நம்ம ஃபார்முலா எழுதிடலாம். SI = PNR/100. ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு கேட்டுக்கிறது வந்து என்ன? தனி வட்டி SI கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப என்ன வேணும்னா, அப்ப அசல் நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்ப P மதிப்பு என்ன? 6750. ஓகேங்களா? அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R மதிப்பு எவ்வளவுன்னு தெரிஞ்சாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இங்க பாருங்க, 219 நாட்களுக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நாட்களுக்குன்னா நம்ம என்ன நாட்களுக்கு எடுக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் கணக்கு எடுக்கணுமா? அப்படி வந்து கிடையவே கிடையாது. ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? லீஃப் இயரா நார்மல் இயரா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். லீஃப் இயர் நார்மல் இயர்னா ஃபர்ஸ்ட் 4ஆலையும் 400ஆலையும் வகுப்பறதான் வந்து லீஃப் இயர்னு சொல்லலாம். இப்ப 2000 பாத்தீங்கன்னா 2000 வந்து லீஃப் இயர்னு வரும். ஓகேங்களா? ஏன்னா 4ஆல வகுப்பட்டா நம்மளுக்கு 0ன்னு வரும். 0 வராது வந்து நார்மல் இயர் கிடையாது. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்ப வருஷத்துக்கு 365 நாள் இருக்குங்களா? இப்ப 365 நாள்னா நம்ம ஏன் 366 எடுக்கக்கூடாதா நீங்க கேள்வி கேட்கவங்க. ஏன்னா அவங்க கொடுத்துக்கிறது வந்து எப்பயுமே நம்மளுக்கு வந்து 4 ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் தான் லீஃப் இயர் வரும். அதனால வந்து நம்ம அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. அதனால வந்து எப்பயுமே 365 நாள் தான் எடுக்கணும். இப்ப பாருங்க, 200 இப்ப நாட்கள்ல கொடுத்துக்கிறது வந்து இயர்ல கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ நம்பர் ஆஃப் இயர் வந்து 219/365 நாள். இப்போ இது அடிச்சா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இப்போ இது 3ஆ பிரிச்சீங்கன்னா வச்சுக்கோங்க, வருஷத்துக்கு ஒரு 73 வச்சுக்காங்க. இப்போ 73னா ஒரு 73 இன்ட்டு ஒரு 3ன்னு போட்டோம்னா 3 9, அப்போ 4 21. அப்போ இது அடிச்சா 3 டைம் நம்மளுக்கு வருது. அப்போ இது எத்தனை டைம் வருதுன்னா, இப்போ 73 வந்து நான் 5 டைம் பெருக்கி பாருங்க. 5 டைம் பெருக்குனா 3 5 5 5 மிச்சம் 1 7 5 35 1 36. ஓகேங்களா? அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து 3ஆல வருது. ஓகேங்களா? அப்போ நம்பர் ஆஃப் இயர் எவ்வளவுன்னா 3/5 வருது. 3/5. ஓகேங்களா? 3/5 வருது. அப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இயர் வந்து இப்ப நாட் டேஸ்ல கொடுத்தது வந்து இயர்ல கன்வெர்ட் பண்ணி இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 3/5 வந்து நம்பர் ஆஃப் இயர் வருது. இப்போ என்ன பண்ண போறோம்? நம்ம வேற எதுவும் பண்ண போறோம், டைரக்டா நம்ம வந்து இதுக்கு போயிடலாம் வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா SI மதிப்பு தான் நம்மளுக்கு கேட்டேன். SI = அப்ப P மதிப்பு எவ்வளவு? 6750. நம்பர் ஆஃப் PN மதிப்பு எவ்வளவு? நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 3/5. அப்ப இன்ட்டு, ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10. ஓகேங்களா? அப்ப இன்ட்டு 100.
அப்போ 0க்கு ஒரு 0 கேன்சல், ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். ஓகேங்களா? இப்போ ரிமைனிங் எவ்வளவு இருக்குன்னா 675 இன்ட்டு 3/5. ஓகேங்களா? இது எப்படி அடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது 5ஆல வகுப்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 5ஆல முடியறதுனால 5ஆல வகுப்படும். பாருங்க, 4 5 5, மிச்சம் ரிமைனிங் 1, 3 5 மிச்சம் 5னா 3 5 மிச்சம் வந்து 17 5 போச்சுன்னா 2 இருக்கு, மிச்சம் 2, I 5 25. அப்போ பார்த்தீங்கன்னா ரிமைனிங் நம்மளுக்கு 135 இன்ட்டு 3 இருக்கு. ஓகேங்களா? 135 இன்ட்டு 3னா 3 5 5க்கு 5 மிச்சம் 1, 3 9 10க்கு 0 மிச்சம் 1, 1 3 1 4. அப்போ நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 405 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து SI மதிப்பு எவ்வளோ? 405 மதிப்பு நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம இது முடிஞ்சு அடுத்து நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த கணக்கு பாருங்க. ரூபாய் 2000க்கு 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூபாய் 120 எனில் ஆண்டுக்கு வட்டி வீதம் காண்க. இப்ப ஆண்டுக்கு வட்டி வீதம் காண்கன்னு கேட்டுக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இது புரியவே இல்லையா? அப்போ பி மதிப்பு எவ்வளோ? 2000 தெரிஞ்சிருச்சு, நம்பர் ஆஃப் இயர் 2 வருஷம் தெரிஞ்சு, தனி வட்டி அப்போ SI மதிப்பு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? SI மதிப்பு கொடுத்துட்டோன்னே நம்மளுக்கு ஆண்டுக்கு எவ்வளவு வட்டி வீதம் கேட்டுக்கிறாங்க. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வந்து SI ஈக்குவல் டு PNR/100 நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு. ஓகேங்களா? இப்போ தனி வட்டி வீதத்தையும் சொல்லிட்டாங்க. அப்ப தனி வட்டி வீதத்துல SI மதிப்பு எவ்வளோ? SI ஈக்குவல் டு 120. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க, P மதிப்பு எவ்வளோ? P மதிப்பு 2000 ரூபாய். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க, எத்தனை வருஷத்துக்கு? 2 ஆண்டுகளுக்கு. நம்பர் ஆஃப் இயர் வந்து எவ்வளோ? 2 இயர்ஸ். ஓகேங்களா? இப்போ 3 மதிப்பு வந்துருச்சு. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? வட்டி வீதம் காண்க. அப்ப வட்டி வீதம்னா எவ்வளோ? நம்மளுக்கு வந்து இந்த 6 மதிப்பு நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? அப்ப தெரியாதுன்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும்? ஒண்ணும் இல்ல, இந்த SI ஈக்குவல் டு PNR/100 இருக்குதா? ஒண்ணும் இல்ல, நம்ம என்ன பண்றோம்னா இந்த 100 வந்து இங்க போயிடும். இப்ப பாருங்க, அப்போ 100 இன்ட்டு SI by PN. ஓகேங்களா? R மதிப்புன்னா இங்கனால நம்மளுக்கு என்ன மதிப்பு கிடைக்கல? R மதிப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்கல, அதனால தான் நம்ம வெளியே வச்சு R வந்துருக்கு. இப்போ இந்த ஃபார்முலா எடுத்து டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, 100 இன்ட்டு SI மதிப்பு எவ்வளோ? 120. ஓகேங்களா? 120 பை நம்மளுக்கு இங்க என்ன போகுது? NP, P மதிப்பு எவ்வளோ? 2000. ஓகேங்களா? 2000 இன்ட்டு n மதிப்பு எவ்வளோ? 2 வருஷம். ஓகேங்களா? இது அடிச்சு டைரக்டா நமக்கு ஆன்சர் இருக்கு. பாருங்க, ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். ஓகேங்களா? இப்போ எல்லா 0 முடிஞ்சு மேல ரிமைனிங் என்ன இருக்கு? 12 பை கீழே இங்க ஒரு 2 இங்க ஒரு 2. அப்ப டைரக்டா 4ன்னு வச்சுக்கோங்க. 2 போயிட்டு 4. இப்போ 4ஆல வந்து இது அடிக்கலாம். ஓகே, வகுத்துல இருக்கு அடிக்கணும். 1 4 2 8 3 12. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 3. ஓகேங்களா? அப்போ 3 தான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 3 வந்திருக்கு. அவ்வளவுதான், ஒண்ணும் இல்லை. அடுத்த கணக்கு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மாதிரி கணக்கு வந்து பாத்தீங்கன்னா போன இயர் கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சரி, பாத்தீங்கன்னா இது எப்படி போற? சிம்பிள் தாங்க. எந்த கணக்கா இருந்தாலும் சரி, நம்ம வந்து அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்றாங்க. ஓகேங்களா? அதுதான் நம்ம ரொம்ப முக்கியம். இந்த நம்பர்ல கொடுத்தா இது என்ன எக்ஸ் அண்ட் எக்ஸ் வட்டி எக்ஸ் தனி வட்டின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. ஒன்றும் இல்லை, பார்க்கலாம் வாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது X% தனி வட்டி வீதத்தில் X ஆண்டுகளில் X வட்டி கிடைக்கிறது எனில் அசலை காண்க. இப்ப வாங்க, நம்மளுக்கு என்ன அசலைனா தனி வட்டினா நம்மளுக்கு என்ன ஃபர்ஸ்ட் தெரியுதுன்னா என்ன ஃபார்முலா பண்ணணும்? SI ஈக்குவல் டு PNR/100. ஓகேங்களா? PNR/100 போடணும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை X தனி வட்டி வீதத்தில், அப்போ தனி வட்டி வீதத்தில்னா அப்போ SI மதிப்பு எவ்வளோ? SI மதிப்பு பாத்தீங்கன்னா X%. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க,
x ஆண்டுகளில். அப்போ x ஆண்டுகள்னா நம்பர் ஆஃப் இயர் வந்து எவ்வளோ x. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க x வட்டி வீதத்தில். அப்போ x வட்டி கிடைக்கிறது. அப்போ வட்டி எவ்வளோ? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் x தான். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்னன்னா அசலை காண்கனா நம்மளுக்கு p மதிப்பு தெரியாது. அப்ப p மதிப்பு நம்மளுக்கு தெரியாதுன்னா நம்ம என்ன பண்ணாங்க முன்ன வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு தெரியாத உடனே அப்படியே அந்த 100 எடுத்துட்டு போயிட்டு ஒண்ணு அதே ஃபார்முலா தான் இப்ப பாருங்க எப்படி மாத்துறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இந்த SI இப்படி வச்சுக்கினா அந்த 100 வந்து இந்த சைடு வந்துடணும். 100 இந்த சைடு வந்துட்டா 100 into SI by NR. ஏன்னா நம்மளுக்கு என்ன மதிப்பு தெரியல, p மதிப்பு நம்மளுக்கு தெரியல. அதனால வந்து p மதிப்பு இங்க வெளியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? எடுத்து வந்து டைரக்டா அப்ளை பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ 100 into அதுக்கப்புறம் என்ன அது 100 மேல ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். 100 into SI மதிப்பு எவ்வளவு நம்மளுக்கு x percentage சொல்லிட்டாங்க. x percentage. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பை அப்ப n மதிப்பு எவ்வளவு x. ஓகேங்களா? r மதிப்பு எவ்வளவு x. ஓகேங்களா? அப்போ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க ஒரு x க்கு ஒரு x கேன்சல். அப்போ டைரக்டா என்ன ஆகுது 100 by x. ஓகேங்களா? அப்போ p மதிப்பு பாத்தீங்கன்னா 100 by x. ஓகேங்களா? இந்த மதிப்பு தான். இவ்வளவுதான் மேக்ஸ். முன்ன வந்து என்னன்னா நம்ம வந்து நம்பர்ல கொடுத்துட்டு இருந்தாங்க, அது நம்ம சிம்பிளா போட்டுருச்சு. இது என்ன x x x னே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு குழம்பா வேணா சிம்பிளா தான் இருக்கு. வாங்க பார்க்கலாம். இதுதான் அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையவே கிடையாது. நீங்க பெருசா நினைக்கிற சிம்பிள் ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு p மதிப்பு என்ன நம்மளுக்கு டைரக்டா அந்த SI by 100 வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு SI கூட 100 வச்சுக்கின்னு அந்த எந்த மதிப்பு தெரியலையோ அது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு வச்சுட்டு மற்ற மதிப்பு கீழே வச்சுக்கணும். ஓகேங்களா? அதே வாங்க அடுத்து பார்க்கலாம். கவலையே படாதுங்க, ஒரே 30 கொஸ்டின் தான். 30 கொஸ்டின்ல நம்மளுக்கு தனி வட்டியில நீ குரூப் 1 வரை நீ போய் எழுதிட்டே வரலாம். இந்த மாடல் இருந்து கேட்கறது இந்த மாடலை மட்டும் தான் கேட்க, வேற எந்த மாடலையும் கேட்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த மாடலை மட்டும் தெரிஞ்சுப்பாங்க. 30 கொஸ்டின் தான், சிரமம் பார்க்காத பாத்துருங்க. ஓகேங்களா? அடுத்து கணக்கு பண்ண வாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டியாக ரூபாய் 300 கொடுக்கிறது எனில் அசலை காண்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. முன்ன நம்ம பார்த்து அதே மாதிரி தான். முன்ன எப்படி அசல் வந்து கேட்டாலும் அதே மாதிரி தான். அப்ப பாருங்க நம்மளுக்கு ஃபார்முலா வந்து சைடுல எழுதிடலாம். ஓகேங்களா? இடைஞ்சலா இருக்குங்க நம்ம போறதுக்கு. SI equal to PNR by 100 பார்த்தாச்சுங்களா? அடுத்து பாருங்க இப்போ என்ன கேட்டுக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10% வட்டி. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைச்சிக்குது 10%. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க 3 ஆண்டுகளுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் இயர் எவ்வளோ 3 ஆண்டுகள் சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா தனி வட்டியாக 300 கொடுக்கிறது. அப்ப தனி வட்டினா SI மதிப்பு கொடுத்துட்டாங்க. SI மதிப்பு எவ்வளோ 300 கொடுத்துட்டாங்கன்னா அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது மேல என்ன அசலை காண்க. அப்ப நம்மளுக்கு என்ன மதிப்பு கேட்டிருக்காங்க, p மதிப்பு நம்மளுக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ண போறோம், மடமடன் என்ன பண்றதுன்னு வச்சுக்கோங்க, SI equal to PNR by 100. முன்ன கொஸ்டின் பார்த்துச்சு பாருங்க, x% அதே கணக்கு தான், சேம் அதே தான். இப்போ 100 வந்து இப்படி போட்டாச்சு இன்ட்டு அதுக்கப்புறம் SI by என்ன மதிப்பு தெரியல, p மதிப்பு தெரியல, ஈக்குவல்ட்டுக்கு வெளியே வச்சுக்கலாம். அப்புறம் NR இதை எடுத்து தூக்கின்னு போய் அதில் சப்ஸ்டிட் பண்ணா முடிஞ்சே போச்சு. ஒரு சிம்பிள் கணக்கு தாங்க. 100 இன்ட்டு SI மதிப்பு எவ்வளோ 300 பை நம்பர் ஆஃப் இயர் எவ்வளோ 3, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10. ஓகேங்களா? இப்போ என்ன பண்றோம், ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், ஒரு 3க்கு ஒரு 3 கேன்சல்னா இங்க பாரு 3 தான் கேன்சல், பக்கத்துல ஒரு 0 இருக்குது. அப்படி இருக்குள்ளோ இப்போ என்ன ரிமைனிங் இருக்குது 100 இன்ட்டு 10. அப்போ 1000 இதை பெருக்குனா 1000 வருது. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு p மதிப்பு என்ன 1000 கிடைக்குது. 3 ஆண்டுகளில் 1000 ரூபாய் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அடுத்த கணக்கு பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? விஜய் என்பவர் ரூபாய் 10,000-ஐ 5% வட்டி வீதத்தில் எத்தனை வருடங்களில் ரூபாய் 11,000-ஆக மாறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாங்க.
இப்போ இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, இப்போ என்ன நம்மளுக்கு தெரியும், இப்போ டைரக்டா நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன, ஃபர்ஸ்ட் அது எழுதிடலாம். நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் ஃபர்ஸ்ட் முக்கியம். SI ஈக்குவல் டு PNR பை 100, இது நம்மளுக்கு தெரியும். இப்போ இது எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்றோம்னா, இப்போ ரூபாய் 10,000 நமக்கு சொல்லிட்டாங்க. அப்போ P மதிப்பு நம்மளுக்கு தெளிவா கொடுத்தாச்சு. ஓகேங்களா? P மதிப்பு 10,000, 5% வட்டி வீதத்தில். அப்போ 5% சொல்லலாம். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 5% சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ 5% கொடுத்துட்டோன்னு எத்தனை வருடங்களில் ரூபாய் 11,000 மாறும் சொல்லிட்டாங்க. இப்போ என்னன்னா 11,000 மாறும், டைரக்டா என்ன மதிப்பு, பி மதிப்பு கிடைச்சாச்சு, ஆர் மதிப்பு கிடைச்சாச்சு. இப்போ வருடங்கள் தான் கேட்கறாங்க, எத்தனை வருஷத்துல 11,000 மாறும்னு கேட்கறாங்க. அப்போ நம்பர் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஓகே, நம்பரும் தெரியாது, எஸ்ஐ நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, விஜய் என்பவர் ரூபாய் 10,000 வந்து 5% வட்டி வீதத்தில் எத்தனை வருடம் நம்மளுக்கு இயர் நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? 11,000 மாறும். அப்ப 10,000ன்றது 11,000 மாறும்னா நம்ம என்ன பண்ணணும், அப்ப எஸ்ஐ மதிப்பு நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்ப எஸ்ஐ மதிப்பு கிடைக்கணும்னா அசல் நம்மளுக்கு எவ்வளவு, 10,000. 10,000 வந்து 11,000 கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1,000 ரூபாய் கிடைக்கும். அப்போ இந்த 1,000 ரூபாய் தான் நம்மளுக்கு எவ்வளோ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை வச்சுட்டு இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்துருச்சு, 1000. ஓகேங்களா? 1000 வந்துட்டு பின்னாடி நம்ம என்ன கிடைக்கும், n மதிப்பு கிடைக்கல. ஓகேங்களா? அப்போ எத்தனை வருடங்கள்னா நம்பர் ஆஃப் இயர் தானே. அப்போ எத்தனை வருடங்கள்னா நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகேவா? நம்பர் ஆஃப் இயர்னா நம்ம என்ன பண்ணணும், நம்பர் கிடைக்கல, நம்மளுக்கு இயர் கிடைக்கல, என்ன பண்ணணும், உடனே மாற்ற வேண்டியதான். 100 × SI பை நம்மளுக்கு என்ன வேணும், n மதிப்பு வேணும். ஓகேவா? அதுக்கப்புறம் PR, உடனே என்ன பண்ணுவோம், P மதிப்பை தூக்கி வந்து கீழே போகணும். 100 × SI மதிப்பு எவ்வளோ, 1000 பை P மதிப்பு எவ்வளோ, 10,000 ரூபாய். அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. இப்போ பாருங்க, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், ஒரு ஜீரோக்கு இன்னொரு ஜீரோ கேன்சல், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். இங்க ஒரு 5 5, இங்க 2 5 10. அப்போ இது வந்து எத்தனை, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2%. ஓகேவா? 2 வருஷம், 2 வருஷத்துல வந்து நம்பர் எவ்வளோ, 2 வருஷம். 2 வருஷத்துல வந்து நம்ம வந்து 2 வருஷத்துல வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளவு, 11,000 ரூபாய் வந்து மாறிக்கும். ஓகேங்களா? இதே வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி எப்படி பாக்குறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ அசல் வந்து நம்மளுக்கு 10,000 ரூபாய் கிடைச்சாச்சுங்களா. இப்போ 10,000 ரூபாய் நம்ம கட்டி இருக்கு, நம்மளுக்கு தெரியல. 5% வந்து கொடுத்துட்டாங்க. 5% எத்தனை வருஷம் நம்மளுக்கு தெரியல. அப்ப என்ன பண்ண போறோம்னா வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த மாதிரி கணக்குல வந்து என்ன பண்றாங்கன்னா இன்ட்டு 5% பை 100 போட்டாச்சுங்களா. இந்த 11,000 எடுத்துக்கூடாது. ஓகேங்களா? சும்மா குத்து மதிப்பா ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு எதுவும் வராது. இப்போ 2 வருஷம் நம்ம சும்மா லைட்டா நம்மள ஒரு எக்ஸாக்டா போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். ஓகேங்களா? இப்போ 5 100ஆல பெருக்கினா 500 இன்ட்டு 2 பெருக்கினா 1000. ஓகேங்களா? அப்போ 1000 வந்து எஸ்ஐ நம்மளுக்கு கிடைச்சிச்சு. அப்ப என்ன பண்ணணும், மொத்த தொகை தான் கேட்கா, இது கூட வந்து 10,000 வந்து ஆட் பண்ணிக்கினா 11,000 ரூபாய் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? இது ஒரு மாடல். இது பாத்தீங்கன்னா இது வந்து இப்ப பாருங்க, இந்த கணக்கு எப்படி, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அசலானது 10% ஆண்டு வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காக, ஓகேங்களா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, மடங்காக மாறும் கேட்டாங்க. இதுக்கு என்னடா பண்றது, இப்ப மடங்குன்னு சொல்லிட்டாங்க, இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான். இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு 4 ஃபார்முலா மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும். 4 5 ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலா தெரிஞ்சா நம்மளுக்கு போதும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓவர். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன, PNR பை 100 நம்மளுக்கு தெரிஞ்சுங்களா. ஒன்னும் இல்லை, அதே தான். இதுல என்ன வருதுன்னா NR ஈக்குவல் டு மடங்கு -1 இன்ட்டு 100. இந்த ஃபார்முலா வந்து இந்த மடங்கு இரட்டிப்பாகுது அந்த மாதிரி வந்து நமக்கு தெரிஞ்சுன்னா டைரக்டா நம்ம இந்த ஃபார்முலா போட்டா உங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்ப மடங்கு -1 ஈக்குவல் இன்ட்டு 100 இந்த ஃபார்முலால வச்சு நீங்க போட்டாலும் வச்சுக்கோங்களேன், இந்த கணக்கு வந்து சிம்பிளா முடிஞ்சிடும். ஓகேங்களா?
என்ன ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கறோம், தனி வட்டி வேணும்னா n வேணும், r வேணும், p வேணும்னா உடனே நம்ம SI = PNR / 100 அப்படி போட்டு அந்த ஃபார்முலா வச்சு முடிச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். அடுத்து என்ன வேணும், நம்மளுக்கு வந்து இரட்டிப்பு ஆகுது, இப்போ 3 மடங்கு ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ 3 மடங்கு ஆகுதுன்னு நம்ம என்ன பண்ணோம், மடங்கை தூக்கி மடங்கை வந்து எடுத்து போட்டால் முடிஞ்சு போச்சு. அப்போ பாருங்க, பாரு n மதிப்பு r மதிப்பு, இங்க பாருங்க ஏதாவது ஒரு மதிப்பு இருந்தா போதும் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இப்போ என்ன கொடுக்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லிக்கிறாங்க. அப்போ அசலான 10% ஆண்டு வட்டி விதத்தில், அப்போ r மதிப்பு எவ்வளோ, 10% சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வட்டி எத்தனை ஆகும், 3 மடங்குன்னு. அப்போ மடங்கு எத்தனை, மடங்கு வந்து 3ன்னு சொல்லிட்டாங்க. அப்படி 3ன்னு சொல்லிட்டு இருக்குள்ள நம்ம என்ன பண்ணோம், இப்போ டைரக்டா அந்த ஃபார்முலா ஏதாவது ஒண்ணு கொடுத்தா போதும். இப்போ NR = மடங்கு - 1 × 100 சொல்லலாம். அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்போ n மதிப்பு நம்மளுக்கு தெரியாது. அடுத்து வந்து 10 இருக்குங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10. அப்போ 10 = மடங்கு எவ்வளவு இருக்குது, 3 - 1 × 100. இப்போ இது பண்ணுங்க, 2 × 100 by இந்த 10 வந்து ஈக்குவல் டு போயிடுச்சுன்னா வகுத்துல வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா அங்க பாரு 3ல 1 போச்சுன்னா 2. ஓகேங்களா? இப்போ 10 இருக்குங்களா, 10னா இது ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், 2 பேருக்குனா 20. ஓகேங்களா? ஆன்சர் வந்து நம்மளுக்கு 20 கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான், சரியா போச்சுங்களா? பாருங்க, NR = மறுபடியும் சொல்றேன் பாருங்க, இந்த கணக்கு ஒரு குறிப்பிட்ட அசலானது 10% ஆண்டு வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காக மாறும் சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு கூட்டு தனி வட்டின்னு கேட்டாங்கன்னா நம்ம டைரக்டா PNR / 100 = SI நம்ம சொல்லிட்டு அதை போட்டு போயிடலாம். அதே மாதிரி மடங்குன்னு சொல்லிட்டாங்கன்னா, மடங்குனா ஃபார்முலாவே இதாங்க, நீங்க டைரக்டா NR = மடங்கு - 1 × 100 அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னா n மதிப்பு இல்ல r மதிப்பு ஏதாவது ஒரு மதிப்பு கண்டிப்பா கொடுத்தே தான் ஆகணும், வேற வழியே கிடையாது அவங்களுக்கு. ஓகேங்களா? NR = மடங்கு - 1ன்ட்டானா இப்போ என்ன மதிப்பு, r மதிப்பு நம்மளுக்கு கிடைச்சாச்சு. r மதிப்பு எவ்வளவு, 10%. மடங்கு என்ன 3 வருஷம் இருக்குது. அப்ப இதுக்குள்ள வந்து நீங்க பாத்தீங்கன்னா மடங்குல டைரக்டா வந்து அந்த 3 போட்டுட்டு 3ல 1 போச்சுன்னா 2 × 100. 10 வந்து ஈக்குவல் டு இந்தாட்ட இருக்குது, இந்தாட்ட எடுத்துக்கணும்னா வகுத்துல வந்துடும். ஈக்குவல் டு இந்த சைடுக்கு இந்தாட்ட வந்தா வகுத்துல வந்துடும். டைரக்டா அதை அடிச்சா முடிஞ்சு. அவ்வளவுதான் பாருங்க, 20 வருது. 20 ஆன்சர். இப்ப பாருங்க, இதுவும் சேம் அதே மாதிரி கணக்கு தான். இது பாத்தீங்கன்னா ஒரு தொகை 9 வருடங்களில் இரட்டிப்பாகிறது எனில் வட்டி வீதம் காண்க. அப்போ முன்ன பாச்சு 3 ஆண்டுகள் பாச்சு, இரட்டிப்பாகிறது மடங்காகிறது எல்லாமே வந்தாலும் சேம் ஒரே ஃபார்முலா தான். நம்மளுக்கு என்ன தெரிஞ்ச ஃபார்முலா, பாருங்க, NR = மடங்கு - 1 × 100. இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு மதிப்பு கொடுத்தோம்னா, அப்போ எத்தனை முன்ன வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தோம்னா, இப்போ என்ன கொடுத்துக்கிறோம், 9 வருடங்கள். இரட்டிப்பாகிறதுனா 2 மடங்குன்னு நம்ம ஞாபகம் வச்சு. ஓகேங்களா? அப்ப பாருங்க, நம்பர் ஆஃப் இயர் n மதிப்பு வந்து 9. ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இரட்டிப்பாகிறதுனா மடங்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது, 2ஆம் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நம்ம டைரக்டா போட வேண்டியதுதான். இப்போ n மதிப்பு நம்மளுக்கு என்ன 9 6 = மடங்கு 2 - 1 × 100. அப்போ இதை டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, r மதிப்பு வெளியே வச்சுக்கலாம். பாத்தீங்கன்னா 2ல 1 போச்சுன்னா 1 × 100 டிவைடட் 9. ஓகேங்களா? இப்போ டைரக்டா 1 100ஆல பெருக்கினா சேம் நம்மளுக்கு 100 தான் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா 9 கிடைச்சிருக்கு. இப்போ 9 வந்து நம்ம வந்து வகுத்தா எத்தனை வரும் தெரியுங்களா? இப்போ வகுத்தி பார்த்தலாம் வாங்க. 100 டிவைடட் 9. 19 90, 11 99 வரும். 11 9 99. ரிமைனிங் நம்மளுக்கு எவ்வளவு இருக்குது, 1. இந்த மாதிரி கணக்குல வந்துச்சுன்னா நம்மளுக்கு கலப்பு பின்னத்துல கொடுத்துருவாங்க. கலப்பு பின்னம் எப்படின்னா, கீழே இருக்கிறது மேல போயிடும், மேல இருக்கிறது சைடுல வந்துடும், சைடுல இருக்கிறது கீழே போயிடும். அப்படியே எழுதுங்க. பாருங்க, இந்த கீழே இருக்கிறது மேல போச்சா, அப்போ 1. அப்போ மேல இருக்கிறது சைடுல வந்துச்சா 11. இது வந்து கீழே போயிடுச்சா, டிவைட் 9. அப்போ நம்மளுக்கு கிடைச்ச தொகை வந்து பாத்தீங்கன்னா 11 1/9. ஓகேவா? ஒரு தொகையானது, மறுபடியும் சொல்ற பாருங்க, ஒரு தொகையானது 9 வருடங்களில் இரட்டிப்பாகிறது எனில் அதில் வட்டி வீதம் காண்கன்னு சொல்லிக்கிறாங்க. நம்மளுக்கு இப்படி கேட்டாங்கன்னா டைரக்டா ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. NR = மடங்கு - 1 × 100 சொல்லிட்டு போட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா n மதிப்பு ஒரு மதிப்பு ஏதாவது ஒரு மதிப்பு n இல்ல r மதிப்பா கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா 9ன்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு
9 ஈக்குவல் டு 2 இரட்டிப்பாகிறதுனால 2 2 மைனஸ் 1 இன்ட்டு 100. அப்போ பார்த்தீங்கன்னா 2ல் 1 போச்சுன்னா 1 இன்ட்டு 100. இந்த 9 வந்து ஈக்குவல் டு இந்தாட்டுக்கு, அது இந்தாட்டு உள்ளே எடுத்து வந்தால் 9ஆல் பெருக்கணும். சரி, 9ஆல் அடிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கலப்பு பின்னத்தில் வருது. இதுதான் ஒரு ஆன்சர். 11 1/9. அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி கணக்கு நம்ம வந்து பார்க்க போறோங்க. ஓகேங்களா? கடைசி கணக்கு என்னன்னா இது அதே மாதிரி தான். இப்போ 2 கணக்கு பார்த்தாச்சு. இது ஒரு 3 கணக்கு. இது அவ்வளோதான். இது தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு 10 கணக்கு. இன்னைக்கு வீடியோக்கு இது ஓகே. ஓகேங்களா? இன்னைக்கு பாருங்க, லாஸ்ட் கணக்கு இது. ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காக மாறும்? முன்ன வந்து ஃபர்ஸ்ட் கணக்கு நம்ம பார்க்கலாம், மடங்குல பார்த்தீங்கன்னா அதே வட்டி வீதம் சொல்லிட்டு நம்பர் நம்மளுக்கு கொடுக்கல, மடங்கு 3 மடங்கு கேட்டாங்க. அதே ரெண்டாவது கணக்குல பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்ன கணக்குல வந்து அசல் கொடுத்து R கொடுத்துட்டு இருந்தா எத்தனை வருஷம்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. அதே தான் நமக்கு ஒன்று அந்த ஃபார்முலா தான் டைரக்டா NR ஈக்குவல் டு மடங்கு -1 இன்ட்டு 100. அப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏன்னா R மதிப்பு நம்மளுக்கு கொடுத்தாச்சு. R மதிப்பு எவ்வளோ? 8%. ஓகேங்களா? R மதிப்பு 8% சொல்லியாச்சு. மடங்கு எத்தனை? மடங்கு வந்து 3 ஆண்டுகளுக்கு. ஓகேவா? 3 ஆண்டு. ஓகேவா? எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகும்? ஓகேவா? அப்போ எத்தனை ஆண்டுன்னா நம்மளுக்கு n தேவை. அப்போ n தேவைன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாரு, n மதிப்பு இங்க இருக்கு 8 ஈக்குவல் டு 3 மடங்குனா 3 மைனஸ் 1 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 100. இந்த 8 வந்து ஈக்குவல் டு வந்துடும் கீழே. 8 போயிடுச்சுன்னா இப்போ பாருங்க, 1 2 4 2 8. ஓகேங்களா? 1 4 2 8 ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? 2 இருக்கு. 5 20. ஓகேங்களா? அப்போ n மதிப்பு எவ்வளோ? 25. ஓகேங்களா? மறுபடியும் சொல்ற பாருங்க, ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளுக்கு 3 மடங்காக மாறும்னு சொல்றாங்க. இதுக்கு டைரக்டா ஃபார்முலா வந்து NR ஈக்குவல் டு மடங்கு மைனஸ் 1 இன்ட்டு 100. R மதிப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 6, இல்லைன்னா n மதிப்பு தான் ஒன்று கொடுக்கணும். R மதிப்பு வந்து 8 மடங்கு 3 மடங்குன்றதுனால டைரக்டா வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்றாங்க ஃபார்முலால. R மதிப்பு 8 3 மடங்கா மாறுது. 3 2 போச்சுன்னா 3ல் 1 போச்சுன்னா 2 இன்ட்டு 100/8. ஓகேங்களா? இதை அடிச்சா நம்மளுக்கு 25. ஓகேங்களா? 25 ஆண்டுகளில் வந்து 3 மடங்காக மாறும்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. முடிஞ்சுங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு இன்னைக்கான கிளாஸ் வந்து ஓவர். முடிஞ்சுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தனி வட்டி டாபிக்ல இன்னைக்கு ஒரு 10 கணக்கு, ஒரு 2 மாடல் பார்த்துச்சு. 2 மாடல் பார்த்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? PNR/100 ஈக்குவல் டு SI சொல்லி பார்த்தாச்சு. ரெண்டாவது மாடல் என்னது? NR ஈக்குவல் டு NR ஈக்குவல் டு மடங்கு -1 இன்ட்டு 100. 2 மாடல் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தாச்சுங்களா? அது SIல வந்து நம்ம NR மதிப்பு ஏதாவது ஒன்று வேணும்னா அந்த கீழே 100 வந்து மேலே போயிடும், மித்தது வந்து n மதிப்பு R மதிப்பு வேணும்னா சைடில் போயிடும். ஓகேங்களா? அது வந்து போட்டு இதை வச்சு போயிடலாம். இதே மாதிரி இன்னும் வந்து அடுத்து இன்னும் 2 வீடியோ இருக்கு. அந்த 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 20 கணக்கு இருக்கும். ஓகேங்களா? 10 போடுறேன், ஸ்லோவாக பாருங்க. புரியலன்னா எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நீங்க வந்து கண்டிப்பா வந்து இந்த குரூப் 1 குரூப் 2 இந்த மாதிரி வந்து எல்லா கேள்விகளும் வந்து இதுல வந்து உண்மையிலே இதுல அடங்கும். ஓகேங்களா? இந்த கேள்வியில இந்த மாடல்ல இருந்து நீங்க வந்து என்ன வந்து வரலன்னு சொல்றீங்களா, நீங்க வந்து என்ன கேளுங்க. ஓகேங்களா? மாடல் வந்து கம்பல்சரி. நான் தனி வட்டியும் எடுத்தாச்சா அனைத்து மாடலுமே வந்து இந்த ஒரே ஒரு 3 நாள்ல நான் முடிச்சிடறேன். ஓகேங்களா? இனி வரும் காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வந்து ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.